ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு வகுப்பான இடமாகிய இறை இல்லத்தில் அதிகால தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் அவனுடைய மிகப்பெரிய ஃபதலையும் வேண்டியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் தனது திருமறையில் குறிப்பிடுகிற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூ புக்ரத்தன் வஅஸீலா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள். அது எப்பமெல்லாம் செய்யணும்? அவனை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். எப்போ என்னன்னா புக்ரத்தன் வஅஸீலா, காலை மாலையில் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இதை வச்சு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மாலையில் ஓத வேண்டிய துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையிலையும் ஹதீஸின் அடிப்படையிலையும் அறிஞர் பெருமக்கள் நமக்கு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ருகளை காலை மாலை செய்வது கடமை, அல்லாஹுடைய கட்டளை. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற பொழுது குருங்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இது கட்டளை சொல்லாக இருக்கிறதுனால் கடமை. எனவே காலையில் மாலையில் கண்டிப்பாக அல்லாஹ்வை திக்ரு செய்வது கடமை. திக்ருக்கு பல அர்த்தம் இருக்குது. தொழுகை என்கிற அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே தொழுகைங்கிற அர்த்தமும் இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு பிறகு செய்ய வேண்டிய திக்ருகள், தொழுகையை தாண்டிய திக்ருகள் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள கடமைப்படுறோம். அப்போ தொழுகை நம்ம தொழுதுட்டோம், அதில் தான் திக்ரு வந்துருச்சு அப்படிங்கிறது இல்லை. அல்லது தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதேமாதிரி அல்லாஹும்ம அன்த ஸலாம், அந்த துவா மட்டும், அந்த திக்ருகள் மட்டும் அல்ல, அதை தாண்டி காலையில் மாலையில் ஓத வேண்டிய திக்ருகள் இருக்குது. நம்மள பலர் ஓதி வருகிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையால். ஆனால் அதில் சிலர் கொஞ்சம் வேலை நிமித்தம் அல்லது மறதி அந்த மாதிரி திக்ருகள் செய்வதை நாம் விட்டு விடுகிறோம். அதனால் அதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் காலை மாலை ஓத வேண்டிய திக்ருகளை நாம் விட்டுவிடக்கூடாது. இது ஒரு கடமையாக செய்ய நாம் அனைவர்களும் அதற்கான உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமப்புற அரபி வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாரு, இன்ன ஷராஇல் இஸ்லாம் கதுரத், மார்க்கத்தினுடைய விழுமியங்கள் ஏராளம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை, நான் உங்கள்கிட்ட கேட்கறது, தொடர்ந்து நான் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள். நான் எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விடாமல் செய்யணும். என்ன மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய விழுமியங்கள் நிறைய இருக்கிறது. எதை செய்கிறது எதை செய்கிறது இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நான் கேட்கறது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒன்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஸாலு லிஸானக ரத்பன் மின் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், உன்னுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாவாக அந்த ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது நீங்காமல் இருக்கும். லா யஸால்னா நீங்கவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவும் திக்ருடைய நாவாக உன்னுடைய நாவு இருக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நாவு காய்ந்து போய் விடக்கூடாது திக்ரு செய்தது. அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார். யார் குறைவான திக்ரை செய்வார்கள் அதையும் குர்ஆன் சொல்கிறது. இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், முனாஃபிகீன்களை பொறுத்தவரையில அவர்கள் அல்லாஹ்வுக்கு மோசடி செய்கிறார், அல்லாஹும் அவர்களுக்கு மோசடி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதா காமு இலா ஸலா காமு குஸாலா, அவர்களை பொறுத்தவரையில தொழுகையில சோம்பேறித்தனமாக நிற்பாங்க. அதே போன்று அவனா மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு தொழுவாங்க. அடுத்த அல்லாஹ் சொல்றான், ஒலா எது குருவன் அல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ் கொஞ்சம் தான் திக்ர் செய்யணும்.
கொஞ்சம் திக்கர் செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு போதுன்னு நினைத்துக் கொள்வார்கள். இது யாரோட சிபத்து, யாரோட பண்புன்னா முனாஃபிகீன்களுடைய பண்பு. அதனால் தொடர்ந்து அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவது கடமையாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, யஜுஸு அஹதுக்கும் ஐ யக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனா, உங்களில் யாராவது ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகள் உங்களால் யாருக்காவது செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. 1000 நன்மைகள், தொழுகை, இபாதத்து, குர்ஆன் ஓதுறது, இவைகளை தாண்டி கேட்கிற விஷயம், அதெல்லாம் போக 1000 நன்மைகள் உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்குறான். அங்கே இருந்த சஹாபாக்கில் ஒருவருக்கு சொல்கிறாங்க, கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா, அது எப்படி யாரும் சொல்லலாம், ஒரு நாளில் 1000 நன்மைகள் யாரால செய்ய முடியும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு 1000 நன்மை செய்கிற மாதிரி ஒரு எளிய வழியை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமான்னு கேட்குறான். சின்ன விஷயம்தான், நீங்கள் அதை செய்யுங்க. 1000 ஹசனாத் நன்மைகள் செஞ்ச ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. 1000 நன்மை மட்டுமல்ல, 1000 தீமைகள் அழிக்கப்படுது. எவ்வளோ பெரிய விஷயம். 1000 ஹசனாத்து கிடைக்குது, 1000 செய்யாத்து அழிக்கப்படுகிறது. நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்க. நன்மைங்க ஒரு ஹசனா வந்தவுடனே, ஒரு நன்மை வந்தவுடனே ஒரு தீமை அழிக்கிறான். நன்மை வரவு வைக்கப்படுகிறது, தீமை கழிக்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம். ஆச்சரியப்பட்டு சஹாபாக்கள் அப்படி ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு 2 வகையில் அந்த ஒன்று ஆச்சரியம், சில சஹாபாக்கள் பயப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் பெரிய பாரதூரமாக ஏதாவது சொல்ல போகிறாங்களோ, 1000 நன்மை அந்த ஹசனத் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது, அப்போ விடாமல் ஏதாவது நம்ம செய்யணும் போல தெரிகிறது என்கிற அச்சம் சிலருக்கு இருக்கிறது. சிலரை பொறுத்த வரையில ஆச்சரியமாக கேட்குறாங்க, அது எப்படி சாத்தியமாகும், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப லேசாக சொல்லிட்டு போயிட்டாங்க. 100 தடவை சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க, உங்களுக்கு 1000 நன்மை அல்லாஹ் தருகிறான். 1000 நன்மையை அல்லாஹ் தீமையை அல்லாஹ் போக்கி விடுகிறான். நன்மை 1000 வரவு வைக்கப்படுகிறது, தீமை 1000 கழிக்கப்படுகிறது. அதில் நீங்கள் சொல்ல வேண்டியது சுப்ஹானல்லாஹ் 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 100 தடவை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு எளிமையாக சொல்லிட்டு போயிட்டான். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்வதற்கு பெரிய கஷ்டம் இல்லை, பெரிய சிரமம் எடுக்க தேவையில்லை, பெரிய நேரங்கள் அதற்கு கொடுக்க தேவையில்லை. நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில், நம்முடைய நேரங்களுக்கு மத்தியில், நம்முடைய பல அலுவல்களுக்கு மத்தியில் இந்த திக்ருகளை நாம் செய்து கொண்டே இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது நாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அது நீங்காம அப்படி ஈரப்பதத்தோடு இருக்கிற ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு திக்ரை நமக்கு கற்றுத்தர்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒரு மனிதர் 100 தடவை இதை செய்தார். ஏற்கனவே சுப்ஹானல்லாஹ்னு ஒன்று சொல்லியிருக்கோம், அது தனியா. இப்போ சொல்றது 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை. நம்ம விரல்லே எண்ணிடலாம். எல்லா திக்ரும் பாருங்க, நீங்க ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த எல்லா திக்ரும் இந்த 2 விரல்ல எண்ணிடலாம். அதுக்கண்டு சோவி தேவையில்லை, அதுக்கண்டு இந்த இது அதாவது கடலை உருண்டை தேவையில்லை, நம்ம பகுதியில் என்ன சொல்லுவாங்க தஸ்வீமணி தேவையில்லை, புளிமுத்து தேவையில்லை, விரல்லையே முடிச்சிடலாம். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த எல்லா திக்ரும் அப்படித்தான். அப்போ நீங்கள் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. என்ன நன்மை தெரியுமா? உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் கடல் நுரையளவு, கணக்கிட முடியாத பாவம். இதெல்லாம் பாவங்கள் சொல்றதுன்னா சிறு பாவங்கள். அடுத்தவங்களுக்கு செஞ்ச பாவங்கள் இங்கே சொல்ல முடியாது. அது நீங்க அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான விஷயம். சில பாவங்கள் பெரிய பெரும் பாவங்கள், அதுக்கும் அல்லாஹ்வுக்கும் நீங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு மத்தியில உண்டானது. அல்லாஹ்ட்ட நீங்க தௌபா செய்யணும். இது சொல்றதெல்லாம் சிறு பாவங்கள். அப்போ உங்களுடைய பாவங்கள், சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். அடுத்து ஒரு திக்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
இந்த திக்கர் தான். இதெல்லாம் நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய விஷயங்கள் தான். என்ன கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போது அதுகளை அதிகமாக செய்யுங்க. இது எத்தனை தடவை சொல்லணும்? 100 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 100 தடவை நீங்கள் இந்த திக்கரை செய்தால் கிடைக்கிற நன்மை பாருங்க. கானத்து லஹு ஆதுலு ஆஷர ரிகாப், ஒரு 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கிறது. 10 அடிமைகள். ஒரு அடிமை குறைஞ்சபட்சம் அந்த காலத்தில் உண்டான கணக்கின்படி பார்த்தா இந்த காலத்தில் ஒரு 1,00,000 ரூபா ஒரு அடிமை என்று சொல்லக்கூடியவர். அப்படியானால் 10 அடிமையை உரிமையிட்ட நன்மை. 1,00,000னா 10 லட்சம் ரூபாய் நீங்கள் தர்மம் செஞ்சால் கிடைக்கிற நன்மை. இதுக்கு இந்த திக்கரை நம்ம செய்கிற பொழுது 100 தடவை செய்கிறோம். அதோடு முடிக்கல. ஒக்குத்திப லஹு மிஅத்து ஹஸனா, 100 நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. அதே போன்று முஹீத்தானுஹு மிஅத்து ஸய்யா, 100 பாவம் அழிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, கானத்தில் ஹிஃப்ஸம் மின ஷைத்தான், ஷைத்தான்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு ஹிஃப்ஸ் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. அன்னைக்கு முழுக்க மாலை வரைக்கும் அந்த பாதுகாப்பு தொடருகிறது. அதற்கு பிறகு நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து அப்படியே மலக்குகள் உங்களை பாதுகாக்கிற வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்படைக்கிறார். இந்த திக்ருகள் என்பது நமக்கு ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள். சிறிய திக்ருகள் தான், சிறிய வார்த்தைகள் தான். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம செய்கிற பழக்கத்தை உருவாக்கிடுவோம். சுப்ஹானல்லாஹ், அவ்வளோதான், ஒரு சிறிய வார்த்தைகள். அல்லது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அவ்வளோதான், சிறிய வார்த்தைகள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இவ்வளவுதான் திக்ர். இந்த திக்ருகளை நாம் தொடர்ந்து செய்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய அபரிதமான நன்மைகளை தர்றது மட்டுமல்லாமல் நம்முடைய இதயத்தில் ஒரு அமைதியை கொடுக்கிறான். இதயத்தில் ஒரு அமைதி கிடைக்கிறது. ஒரு மன சோர்வில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதே போன்று ஷைத்தானுடைய ஆபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹுடைய பார்வை நம் மீது விழுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் என்று இப்படியான நிறைய சிறப்புகள் இந்த திக்ர் விஷயத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையே வலியுறுத்தி புக்கரத்தம் வாசுயிலா, காலை மாலை இந்த திக்ருகளை நீங்கள் செய்து வருமாறு உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கார். எனவே நம்ம இந்த மாதிரியான திக்ருகளை வளமைப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சாலிகான உம்மத்தாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.